வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 21. புதிய பிறப்பு. மண்டபப்பட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்த 3ஆம் நாள் சாயங்காலம் ஆயனர், சிவகாமி, மாமல்லர் ஆகிய மூவரும் கிராமத்துக்கு வெளியே உலாவி வர கிளம்பினார்கள். பாறையில் படகு மோதி அவர்கள் நீரில் மூழ்கிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வெள்ளம் இன்றைக்கு ரொம்பவும் வடிந்து போயிருந்தது. அன்று தண்ணீரில் மூழ்கியிருந்த இடங்களில் இன்று நீர் வடிந்து பாறைகள் நன்றாக தெரிந்தன. கரையோரத்து மரங்கள் அன்று பாதிக்கு மேலே வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. இன்றைக்கு அதே மரங்களின் வேரின் மீது தண்ணீர் சலசலவென்று அரித்தோடிக் கொண்டிருந்தது. பாறை பிரதேசமாதலால் வெள்ளத்திற்கு பிறகு இடங்கள் வெகு சுத்தமாக இருந்தன. அந்த பாறைகளை சுற்றி சுற்றி வந்து பார்ப்பதில் ஆயனர் அடங்காத ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இந்த பாறையை இன்னின்ன மாதிரி கோவிலாக அமைக்கலாம், இன்னின்ன சிற்ப வடிவங்களாக செய்யலாம் என்று அவர் உள்ளம் கற்பனை செய்து கொண்டிருந்தது. சிவகாமியும் மாமல்லருமோ மகிழ மரத்தடியில் பாறையின் மீது உட்கார்ந்து மௌனம் சாதிப்பதில் அடங்காத பிரியம் கொண்டவர்களாக தோன்றினார்கள். பகலும் இரவும் மயங்கி கலந்திருந்த அந்த நேரத்தில் ஆயனர் அரைமனதாக, போகலாமா சிவகாமி என்று கேட்டார். அப்பா, இன்றைக்கு இருட்டி 2 நாழிகைக்கு பிறகு சந்திரோதயமாகுமல்லவா, அதை பார்த்துவிட்டு போகலாமே என்றாள் சிவகாமி. அதற்கென்ன, அப்படியே செய்யலாம் என்று கூறி ஆயனர் அவர்களுக்கு அருகில் தாமும் உட்கார்ந்தார். சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. இந்த ஊரை விட்டு போகவே எனக்கு மனம் வராதென்று தோன்றுகிறது என்றார் ஆயனர். இந்த ஊர் அதிர்ஷ்டம் செய்த ஊர், கிராமவாசிகள் சொன்னார்களே, அது உண்மைதான் என்றார் மாமல்லர். ஏனப்பா அவ்வளவு தூரம் இந்த ஊர் உங்களுக்கு பிடித்து விட்டதன் காரணம் என்ன என்று சிவகாமி கேட்டாள். இந்த பாறைகளை பார்க்கும் பொழுது எனக்கு ஆசையாக இருக்கிறது. திவ்யமான கோயில்கள் அமைப்பதற்கு கை ஊறுகிறது. இன்னும் எத்தனையோ ஊர்களிலேயும் பாறைகள் இருக்கின்றன என்றால் சிவகாமி. இந்த கிராமவாசிகள் நல்ல ரசிகர்கள். நேற்று ஒரு நடனத்தை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள். ஐயா, காஞ்சியில் ரசிகர்கள் இல்லை என்று கூறுகிறீர்களா என்று மாமல்லர் பொய் கோபத்துடன் கேட்டார். மகேந்திர பல்லவரும் அவருடைய திருக்குமாரரும் இருக்கும் காஞ்சியில் ரசிகர்கள் இல்லாமல் போய்விடுவார்களா? அந்த எண்ணத்துடன் நான் சொல்லவில்லை. எங்கேயோ போகலாம் என்று யாத்திரை கிளம்பியவர்களை கடவுளே பார்த்து இந்த ஊரில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். நாங்கள் இங்கேயே இருப்பதுதான் இறைவனுடைய சித்தம் என்று தோன்றுகிறது. அப்பா, நாகநந்தி பிக்ஷு வெள்ளம் வந்த இரவு போனாரே, அவர் என்ன ஆகியிருப்பார் என்று சிவகாமி கேட்டாள். ஐயோ பாவம், என்ன ஆனாரோ தெரியவில்லை. அந்த வயோதிக பிக்ஷுவின் கதையும் என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. அப்பொழுது மாமல்லர் தம்முடன் வந்த சைனியத்தின் கதி என்ன ஆயிற்றோ என்று நினைத்தார். குண்டோதரன் படகு சம்பாதித்துக் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு காலையிலே போனவன் இன்னும் ஏன் திரும்பி வரவில்லை? சற்று நேரத்திற்கெல்லாம் கீழ் அடிவானத்தில் ஏறக்குறைய வட்ட வடிவமான சந்திரன் உதயமானான். அவனுடைய கிரணங்களினால் வெண்ணிறம் பெற்ற வெள்ளைப்பரப்பு தேவர்கள் அமுதத்திற்காக கடைந்த பார்க்கடலைப் போல ஜொலித்தது. வெள்ளத்திலிருந்து சந்திரன் மேலே கிளம்பியது. அந்த பார்க்கடலில் இருந்து அமுதம் நிறைந்த தங்க கலசம் எழுந்தது போல் இருந்தது. சிறிது நேரம் சந்திரோதயத்தின் அழகை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு ஆயனருக்கு இருப்பு கொள்ளவில்லை. நிலா வெளிச்சத்தில் ஒரு தடவை இந்த பாறைகளை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். மாமல்லரும் சிவகாமியும் வெகு நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய இரு கைகள் மட்டும் ஒன்று சேர்ந்த அந்தரங்கம் பேசிக் கொண்டிருந்தன. அவர்களை சுற்றி வெளியிலே மகிழம்பூவின் நறுமணம் நிறைந்து மூச்சு திணறும்படி செய்தது. அவர்களுடைய உள்ளங்களிலே இன்ப உணர்ச்சி ததும்பி மூச்சு திணறும்படி செய்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்களுக்கு கீழே இருந்த பூமி லேசாக நழுவி அவர்களை அந்தரத்தில் விட்டு சென்றது. அவர்களுடைய தலைக்கு மேலே வானமானது சந்திரமண்டலம் நட்சத்திரங்களுடன் திடீரென்று மறைந்து விட்டது. எங்கேயோ 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 எல்லையில்லாத வெள்ளத்தில் மிதந்து மிதந்து அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். அவ்விதம் அவர்கள் செய்த ஆனந்த யாத்திரை ஒரு கண நேரமா அல்லது நீண்ட பல யுகங்களா என்பது தெரியாதபடி காலாதீத நிலையை அடைந்து மேலே, இன்னும் மேலே, அதற்கும் மேலே போய்க் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அமுதமளாவிய குளிர்ந்த இளங்காற்று வீசி மகிழமரத்தின் கிளைகளில் சலசலப்பை உண்டு பண்ணியது. அந்த கிளைகளில் இருந்து மகிழும் பூக்கள் பொலபொலவென்று அவர்களுடைய தலைமேல் உதிர்ந்தன. இருவரும் தடால் என்று பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். மண்டபப்பட்டு கிராமத்தின் பாறையின் மேல் மகிழ மரத்தினடியில் தாங்கள் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். சிவகாமி, என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தாய் என்று மாமல்லர் கேட்டபொழுது வெகு 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 தூரத்தில் அவருடைய குரல் கேட்டது போல் இருந்தது. பிரபு, கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், விழுந்து விடுவேன் போல் இருக்கிறது என்றாள் சிவகாமி. ஏன் சிவகாமி, உன் உடம்பு இப்படி நடுங்குகிறது? குளிர்காற்றினாளா என்று மாமல்லர் கேட்டார். இல்லை பிரபு,
குளிர் இல்லை, என் உடம்பு கொதிக்கிறதை பாருங்கள் என்று சிவகாமி சொன்ன பொழுது அவளுடைய குரலும் நடுங்கிற்று. பின் ஏன் இவ்விதம் நடுங்குகிறாய்? ஏதோ பயமாக இருக்கிறது. நான் உயிரோடுதான் இருக்கிறேனா? இது என்ன கேள்வி? உயிரோடு இல்லாவிட்டால் எப்படி என்னுடன் பேச முடியும்? சற்று முன்னால் எனக்கு எங்கேயோ வான மார்க்கத்தில் பிரயாணம் போவது போல தோன்றியது. சத்தமில்லாத ஒரு தெய்வீக சங்கீதம் எங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தது. அதன் தாளத்துக்கிணங்க என் ஆத்மா நடனமாடிக்கொண்டு மேலுலகம் சென்றது. அதெல்லாம் பிரம்மைதானே? உண்மையாக நான் இறந்து போய்விடவில்லையே. ஆம் சிவகாமி, ஒரு விதத்தில் நாம் இருவருமே இறந்துவிட்டோம். ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இருவருக்கும் இது புனர்ஜென்மம்தான். 3 நாளைக்கு முன்னால் நாம் இந்த கிராமத்துக்கு வந்த பொழுது தனித்தனி உயிருடனும் உள்ளத்துடனும் இருந்தோம். இன்று அந்த சிவகாமி இல்லை நீ. நானும் அந்த நரசிம்மவர்மன் இல்லை. என் உயிரிலும் உள்ளத்திலும் நீ கலந்திருக்கிறாய். அப்படியே உன் உயிரிலும் உள்ளத்திலும் நான் கலந்து போயிருக்கிறேன். ஆகையால் நாம் இருவரும் மரணமடைந்து மறுபிறப்பும் அடைந்து விட்டோம். எல்லாம் 3 நாளில். நிஜமாக 3 நாள்தானா? என்னால் நம்ப முடியவில்லை. எத்தனையோ நீண்ட காலம் மாதிரி தோன்றுகிறது. அதுவும் உண்மையே. இந்த 3 நாள் வெறும் 3 நாள் அல்ல. இதற்கு முன் எத்தனையோ ஜென்மங்களில் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்திருக்கிறோம், காதலித்திருக்கிறோம், பிரிந்திருக்கிறோம், சேர்ந்திருக்கிறோம். அவ்வளவு அனுபவங்களையும் இந்த 3 தினங்களில் திரும்ப அனுபவித்தோம். இதோடு எல்லாம் முடிந்து போய்விட்டதா? எப்படி முடிந்துவிடும்? பல ஜென்மங்களில் தொடர்ந்து வந்த உறவு இந்த ஜென்மத்தோடு மட்டும் எப்படி முடியும்? வருகிற ஜென்மங்களை பற்றி நான் கேட்கவில்லை. இந்த ஜென்மத்தை பற்றித்தான் கேட்கிறேன். இந்த ஜென்மத்தில் எப்பொழுதும் இப்படியே இருக்குமா? எது இப்படி இருக்குமா என்று கேட்கிறாய்? உங்களுடைய அன்பைத்தான் கேட்கிறேன். மாமல்லர் தமக்கு அருகில் பாறையில் உதிர்ந்து கிடந்த மகிழம் பூக்களை திரட்டி சிவகாமியின் கையில் வைத்தார். சிவகாமி, என்னுடைய அன்பு மல்லிகை முல்லை மலர்களைப் போல இன்றைக்கு மனத்தை வாரி வீசிவிட்டு நாளைக்கு வாடி வதங்கி மனமிழந்து போவதென்று. என் அன்பு மகிழம்பூவை ஒத்தது. நாளாக ஆக அதன் மனம் அதிகமாகும். வாடினாலும் காய்ந்து உலர்ந்தாலும் அதன் மனம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அன்றைக்கு தாமரக்குலைக்கரையில் என்னிடம் வாக்குறுதி கேட்டாயே, ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த வாக்குறுதியை இப்போதும் கோருகிறாயா? வேண்டாம் பிரபு, வாக்குறுதி வேண்டாம். தங்களுடைய மன்னிப்புத்தான் வேண்டும். எதற்கு மன்னிப்பு என்றார் மாமல்லர். தங்களை பற்றி சந்தேகம் கொண்டதற்குத்தான். தங்களை பற்றி ஒரு துஷ்டநாகம் கூறிய விஷம் கலந்த மொழிகளை நம்பியதற்காகத்தான் என்றாள் சிவகாமி. அப்பொழுது லேசாக சரசரவென்று சத்தம் சமீபத்தில் கேட்கவே சிவகாமி மிரண்டு போய் சுற்றுமுற்றும் பார்த்தாள். மரக்கிளைகளில் நிழலும் நிலா வெளிச்சமும் மாறி மாறி தரையில் படிந்திருந்த இடத்தில் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு பாம்பு நெளிந்து நெளிந்து போய்க் கொண்டிருந்தது. ஐயோ அப்பா, பாம்பு என்று சிவகாமி அலறிக்கொண்டு எழுந்தாள். மாமல்லரும் குதித்தெழுந்து சிவகாமி ஆதரவுடன் தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார். பயப்படாதே சிவகாமி, நான் இருக்கும் பொழுது என்ன பயம் என்றார். தியாக போட்டி. சிவகாமியின் அலறலை கேட்ட சர்ப்பம் சற்று நேரம் திகைத்து நின்றது. பிறகு தன் வழியே போய்விட்டது. தூரத்தில் பாறைகளுக்கு அப்பால் இருந்து சிவகாமி, என்னை கூப்பிட்டாயா என்ற ஆயனரின் குரல் கேட்டது. இல்லையப்பா என்று சிவகாமி உரத்த குரலில் கூறினாள். இந்த 2 வார்த்தைகள் மாமல்லருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் நன்றி உணர்ச்சியும் உண்டாக்கின என்பதை சிவகாமி அவருடைய கரங்களின் ஸ்பரிசத்தினால் உணர்ந்தாள். இருவரும் மரத்தடியிலிருந்து சற்று அப்பால் சென்று பட்ட பகல் போல வெளிச்சமாக இருந்த பாறையின் மீது உட்கார்ந்தனர். மன்னிப்பு கேட்பதாக சொன்னாயே சிவகாமி, எதற்காக என்று மாமல்லர் கேட்டார். தங்களை பற்றி பொல்லாத வசைமொழிகளை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததற்காக, அம்மொழிகளை நம்பியதற்காக. இவ்வளவுதானே? மன்னித்து விட்டேன். அப்படி யார் என்னை பற்றி என்ன கூறினார்கள்? நாகநந்தி என்னும் புத்த பிக்ஷுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அவர்தான் தங்களை பயங்கொள்ளி பல்லவன் என்றார். தாங்கள் போர்க்களத்துக்கு போக பயந்து கொண்டு காஞ்சி கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதாக சொன்னார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னார். சிவகாமி கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர், இதற்காக நாகநந்தியின் மேல் எனக்கு கோபம் இல்லை. என் தந்தை பேரில்தான் கோபம். ராஜ்யத்தை தேடி மகாயுத்தம் வந்திருக்கும் பொழுது நான் கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தால் பயங்கொள்ளி என்று ஏன் ஜனங்கள் சொல்ல மாட்டார்கள்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதையெல்லாம் நீயும் நம்பினாயா சிவகாமி என்றார். ஆம் பிரபு, நம்பினேன். தங்களை பிரிந்ததிலிருந்து என் மனவேதனையை சகிக்க முடியாமல் அந்த அவதூறுகளை நம்பினேன். இவ்வளவு மட்டமான மனுஷரின் காதல் இல்லாமல் போனால்தான் என்ன என்று எண்ணுவதில் ஒரு ஆறுதல் உண்டாயிற்று. ஆனாலும் என் வெளிமனம் அப்படி நம்பியதை தவிர என் உள்நெஞ்சம் இதெல்லாம் பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. மாமல்லர் வீர புருஷர். அவருடைய காதலுக்கு நீ பாத்திரமானவள் அல்ல. ஆகையால்
அவரை பற்றி தாழ்வாக எண்ணுகிறாய். இது உன் நீசகுணம் என்று என் உள்ளிதயம் எனக்கு இடித்து சொல்லிக் கொண்டிருந்தது பிரபு. என்னை மன்னிப்பீர்களா? சிவகாமி, உன்னை மன்னிப்பதற்குரிய குற்றம் எதுவும் நீ செய்யவில்லை. அவ்வளவு மனவேதனைக்கு உன்னை ஆளாக்கியதற்காக நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இனிமேல் என்னை பற்றி அத்தகைய அவதூறுகளை நம்ப மாட்டாயல்லவா என்று கேட்டார் மாமல்லர். ஒரு நாளும் நம்ப மாட்டேன். அந்த புத்த பிக்ஷுவை மறுபடியும் பார்க்க நேர்ந்தால் அவரை லேசில் விடப்போவதில்லை என்றால் சிவகாமி. பிறகு திடீரென்று எதை நினைத்துக்கொண்டு, பிரபு, கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை என்று கதைகளில் சொல்கிறார்களே, அதிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று தயக்கத்துடன் கேட்டாள். என்ன கேட்கிறாய் சிவகாமி? நம்பிக்கை உண்டா? அப்படியென்றால் ஒரு உயிர் ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு போவது சாத்தியமாகுமா என்று கேட்டேன். அதாவது ஒரு மனுஷர் பாம்பு உருவம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படி கேட்கும் பொழுது சிவகாமியின் உடம்பு மறுபடியும் நடுங்குவதை மாமல்லர் கண்டார். உடனே அவளை ஆதரவோடு தன் அகன்ற மார்பிலை சேர்த்து அணைத்துக் கொண்டு, இதென்ன வீண் பீதி? மனுஷனாவது பாம்பு உருவம் கொள்வதாவது? அப்படி ஒருவன் பாம்பு உருவம் எடுத்து உன்னை தீண்ட வரும் பட்சத்தில் நான் கருடம் உருவம் கொண்டு வந்து அவனை சமாளிப்பேன். அல்லது உன் எதிரே அவனுடைய விஷப்பல்லை பிடுங்கி எறிவேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம் என்றார். பிரபு, எப்பொழுதும் தாங்கள் என் அருகில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பீர்களா? இந்த ஏழை பெண்ணை காப்பாற்றுவது ஒன்றுதானா உங்களுக்கு வேலை? உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து ராஜலட்சுமி காத்து கொண்டிருக்கிறாளே என்றாள் சிவகாமி. சிவகாமி, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. ராஜ்யம் எக்கேடாவது கெடட்டும் என்று விட்டுவிட்டு உன்னோடு இருந்து விடுகிறேன். உன்னை விட எனக்கு ராஜ்யம் பெறுதலை என்று மாமல்லர் கூறி வந்த பொழுது சிவகாமி குறுக்கிட்டாள். பிரபு, அவ்வளவு சுயநலக்காரி இல்லை நான். அப்படி உங்களை எனக்கே உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. விஸ்தாரமான சாம்ராஜ்யத்திற்கு உரிமை கொண்டவர் தாங்கள். வாழையடி வாழையாக வந்த பல்லவ வம்சத்தின் சிம்மாசனத்துக்கு தனி உரிமை பூண்டவர். எத்தனையோ லட்ச பிரஜைகள் தங்களுடைய தோல்வழியையும் வாழ்வழியையும் நம்பி இந்த பெரிய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத பகைவர்களை விரட்டி அடித்து பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு தங்களுடைய இந்த இரு புஜங்களிலும் சார்ந்திருக்கிறது. அத்தகைய புஜங்களின்றி இந்த ஏழையை அணைத்துக் கொண்டிருப்பது என்னுடைய பூர்வ ஜென்மத்து சுகிர்தம். ஆனால் இந்த பாக்கியத்தினால் என் தலை திரும்பி போய்விடவில்லை. என் பகுத்தறிவை நான் இழந்து விடவில்லை. பல்லவர் குலம் விளக்க வந்த மாமல்லருடைய வலிமையும் வீரமும் கேவலம் இந்த சிற்பியின் மகளை பாதுகாப்பதற்காக மட்டுமே உபயோகப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அப்பேற்பட்ட மகா தியாகத்தை தங்களிடம் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். இந்த கிராமவாசிகள் புள்ளலூர் சண்டையில் தாங்கள் நிகழ்த்திய வீர செயல்களை பற்றி உற்சாகமாக பேசுவது என் காதில் விழும்பொழுது என் உள்ளமும் உடலும் எப்படி பூரிக்கின்றன தெரியுமா? சிவகாமி, இந்த கிராமவாசிகள் உன்னுடைய நடனக் கலைத்திறனை பற்றி பாராட்டும் பொழுது நானும் அப்படித்தான் பூரித்து போகிறேன். நினைத்து பார்த்தால் என்னுடைய சுயநலத்தை பற்றி எனக்கு வெட்கமாக கூட இருக்கிறது. தங்களிடம் ஒரு சுயநலத்தையும் நான் காணவில்லையே பிரபு. நீ காண மாட்டாய் சிவகாமி. உன்னுடைய காதலாகிற பொன்னாடையினால் என்னை நீ போர்த்திவிட்டு பார்க்கிறாய். அதனால் என்னிடம் உள்ள குற்றங்குறைகளை நீ காண மாட்டாய். ஆனால் என்னுடைய சுயநலத்தை நான் நன்றாக உணர்கிறேன். இறைவன் உனக்கு அற்புதமான கலைச்செல்வத்தை அளித்திருக்கிறார். அதையெல்லாம் நான் எனக்கென்று ஆக்கிக்கொள்ள பார்க்கிறேன். என்னை போன்ற சுயநலக்காரன் யார்? உன்னுடைய அற்புத நடனக்கலை இறைவனுக்கே உரியது, கேவலம் மனிதர்களுக்கு உரியதல்ல என்று என் தந்தை கூறுவதுண்டு. அதன் பொருள் நேற்று இந்த கிராமத்து கோவிலில் நீ நடனமாடிய போதுதான் எனக்கு தெரிந்தது. இறைவனுக்கு உரிய நிவேதன பொருளை நான் அபகரிக்க பார்ப்பது தெய்வத்திற்கு செய்யும் அவசாரமாகாதா என்று கூட எண்ணமிட்டேன். சிவகாமி அப்பொழுது எழுந்து மாமல்லருக்கு முன்புறமாக வந்து குனிந்தாள். அவளுடைய உத்தேசத்தை அறிந்து மாமல்லர் அவளை தடுப்பதற்கு முன்னால் அவருடைய பாதங்களை தொட்டு தன் கண்களிலே ஒற்றிக்கொண்டாள். பின்னர் அவர் எதிரில் அமர்ந்து கூறினாள், சுவாமி, என்னுடைய நடனக்கலை இறைவனுக்கே உரித்தாக இருக்கும் பட்சத்தில் அந்த உரிமை பூண்ட இறைவன் தாங்கள்தான். அந்த நாளில் நான் ஆர்வத்துடன் என் தந்தையிடம் நடனக்கலையை பயின்றதன் காரணம் அடுத்த தடவை தாங்கள் வரும்பொழுது தங்களுக்கு ஆடிக்காட்டி மகிழ்விக்க வேண்டும் என்னும் ஆசையே. எனது நடனக்கலை கனிந்து உணர்ச்சியும் உயிரும் பெற்றதெல்லாம் தங்களுடைய காதலினால்தான். என்னை மறந்து ஆனந்த பரவச நிலையில் நான் ஆடும் போதெல்லாம் தங்களுடைய அன்புக்கு உரிமை பூண்டவள் என்னும் எண்ணமே அந்த ஆனந்த பரவசத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. திருநாவுக்கரசர் பெருமானின் இனிய தீந்தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு நான் அபிநயம் பிடிக்கும் பொழுது தங்களுடைய திருவுருவம்தான் என் அகக்கண் முன்னால் வந்து நிற்கிறது. தங்களால் கிடைத்த இந்த கலைச்செல்வத்தை வேறொருவருக்கு உரிமையாக்க எனக்கு பாத்தியதில்லை. நடனக்கலை தெய்வத்துக்கும் எட்டாத கலையாகவே இருக்கட்டும். தங்களை காட்டிலும் அது எனக்கு உயர்ந்ததல்ல. தாங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே அந்த நடனக்கலையை இந்த நதி பிரவாகத்திலே விட்டுவிட்டு ஒரு முழுக்கு போட்டு விடுகிறேன். மடல் விரிந்த மாதுளை மொட்டு போன்ற சிவகாமியின்
செவ்விதழ்களை மாமல்லர் தமது அகன்ற கரத்தினால் மூடினார். சிவகாமி, நீ இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல என் தர்ம சங்கடம்தான் அதிகமாகிறது. ஒரு நாள் நீ இந்த கலையை விட்டுவிடத்தான் வேண்டியிருக்கும் என்று எண்ணும் பொழுது எனக்கு பகீர் என்கிறது. பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி அரங்க மேடையில் நின்று நடனமாடுவது என்பது நினைக்க முடியாத காரியம் அல்லவா? அதை எண்ணும் போதுதான் உண்மையிலேயே நான் உன்னுடைய தந்தையின் சிற்பக்கலை சீடனாக இருந்திருக்கக்கூடாதா என்று தோன்றுகிறது. அப்படியானால் இந்த 3 நாட்களைப் போல நம் வாழ்நாள் முழுவதுமே ஆனந்தமயமாக இருக்குமல்லவா? சாம்ராஜ்யம் எண்ணத்திற்கு, யுத்தமும் இரத்த வெள்ளமும் தான் எண்ணத்திற்கு. உண்மையாகவே சொல்கிறேன் சிவகாமி, நான் சக்கரவர்த்திக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறேன். எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று. நானும் நீயும் உன் தந்தையுமாக படகில் ஏறிக்கொண்டு கிளம்புவோம். ரதியையும் சுகரையும் கூட அழைத்துக் கொள்வோம். எங்கேயாவது கடல் நடுவிலுள்ள தீவாந்திரத்திற்கு போய் சேர்வோம். அங்கே நமது வாழ்நாளை ஆனந்தமாக கழிப்போம். என்ன சொல்கிறாய்? ஆகட்டும் என்று சொல்லு. ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு சிவகாமி மேலும் சொன்னாள். கதைகளிலே காவியங்களிலே கேட்டிருக்கிறேன். வீரப்பெண்கள் நாயகர்களுக்கு போர்க்களத்தில் துணை நின்று சாகச செயல்கள் புரிந்தார்கள் என்று. தசரதருக்கு கைகேயும் அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் போர்க்களத்தில் ரதம் ஓட்டினார்கள் என்றும் படித்திருக்கிறேன். அப்பேற்பட்ட பாக்கியத்திற்கு நான் பிறக்கவில்லை. போர்க்களத்திற்கு என்னால் வர முடியாது. இரத்தத்தை கண்டால் நான் மூச்சையடைந்து விடுவேன். ஆடவும் பாடவும் அலங்காரமாக குழுவிற்கும் பிறந்த பேதை பெண் நான். ஆனால் தங்களையும் என்னை போலாக்க உடன்பட மாட்டேன். சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யம் ஆளவும் போர்க்களத்தில் பகைவர்களை சின்னா பின்னம் செய்யவும் பிறந்த தங்களை கல்லுளி பிடித்து வேலை செய்ய விட மாட்டேன். வாளும் வேலும் பிடித்து எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டிய கைகளை ஆடல் பாடலுக்கு தாளம் போடும்படி விடமாட்டேன் சுவாமி. ராஜ்யம் எண்ணத்திற்கு, யுத்தம் எண்ணத்திற்கு என்றெல்லாம் இனிமேல் சொல்லாதீர்கள். அவ்விதமே தாங்கள் சொன்னால் இந்த பாவியின் காரணமாகத்தானே இப்படி தாங்கள் சொல்கிறீர்கள் என்று எண்ணி பிராண தியாகம் செய்து கொள்வேன். சிவகாமி, கையில் கல்லுளி பிடித்து வேலை செய்யும் சிற்பியின் ரத்தம் மட்டும் உன் உடம்பில் ஓடவில்லை. படம் தமிழ்நாட்டு வீர தாய்மாரின் ரத்தமும் ஓடுகிறது. மணக்கோலம் பூண்ட மணவாளனை போர்க்களத்திற்கு மனமுவந்து அனுப்பிய வீர தமிழ் மங்கையின் இரும்பு நெஞ்சம் உன்னிடமும் இருக்கிறது. உண்மையில் வீர பத்தினியாவதற்குரியவள் நீதான். போர்க்களத்திற்கு என்னோடு நீ வரவேண்டியதில்லை. ரதசாரத்தியமும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இனி நான் எப்பொழுது போர்க்களம் சென்றாலும் என்னுடைய நெஞ்சிலே நீ இருந்து கொண்டிருப்பாய். சற்று முன் நீ கூறிய வீரமொழிகள் என் செவியிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். உன்னுடைய காதலின் நினைவு எனக்கு இணையற்ற வீரத்தையும் துணிவையும் ஊட்டிக் கொண்டிருக்கும். சுவாமி, வீர பல்லவ வம்சத்தில் பிறந்து 18 வயதிற்குள் தென்னாட்டிலுள்ள மலர்களையெல்லாம் வென்று மகா மல்லர் என்று பெயர் பெற்ற தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணின் நினைவுதானா தீரமும் துணிச்சலும் ஊட்ட வேண்டும்? யுத்தத்திலே தாங்கள் எதிரிகளை சின்னா பின்னம் செய்து உலகமே ஆச்சரியப்படும்படியான வெற்றி கொண்டது இந்த ஏழை பெண்ணின் ஞாபகத்தில்தானா? கேவலம் ஒரு 8 கால் பூச்சியைக் கண்டு கதி கலங்குபவள் நான். தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நமது குழந்தை பிராயத்தில் ஒரு நாள் நீங்களும் நானும் என் தந்தையின் சிலைகளுக்கு பின்னால் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய கரப்பான் பூச்சியை பார்த்து ஓ என்று அலறிவிட்டேன். நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து தேறுதல் கூறினீர்கள். என்ன என்று கேட்டீர்கள். நான் முதலில் சொல்வதற்கு வெட்கப்பட்டு அப்புறம் உண்மையை சொன்னேன். தாங்கள் நம்பவே இல்லை. கரப்பான் பூச்சிக்கு பயப்படுவாவது பொய். என்னை ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வரச் செய்வதற்காகவே நீ இப்படி பாசாங்கு செய்தாய் என்றீர்கள். நிஜமாக நான் அப்பொழுது பயப்பட்டேன். சற்று முன்னால் இங்கே பாம்பை கண்ட போதும் எனக்கு உண்மையில் பயமாகத்தான் இருந்தது. பாருங்கள், இப்பொழுது கூட என் உடம்பு நடுங்குவதை. மாமல்லர் மீண்டும் முன்போல சிவகாமியை தனது வலிய புஜங்களினால் சேர்த்து அணைத்துக் கொண்டு, இதென்ன அசட்டுத்தனம் சிவகாமி, ஏன் இப்படி நடந்துகிறாய் என்று கேட்டார். ஏனோ தெரியவில்லை, சில காலமாக எனக்கு அடிக்கடி இம்மாதிரி பயம் உண்டாகிறது. ஏதோ ஒரு பெரிய அபாயம், இன்னதென்று தெரியாத விபத்து என்னை தேடி வந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது சுவாமி. தங்களிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். என் தந்தையிடம் கூட அதை நீங்கள் சொல்லக்கூடாது. சொல்லு சிவகாமி. காஞ்சியில் திருநாவுக்கரசர் மடத்தில் நான் மூர்ச்சையடைந்து விழுந்த அன்று எனக்கு பிரங்கை வந்ததும் தாங்கள் நயன பாஷையில் விடைபெற்று கொண்டு போய்விட்டீர்கள். சற்று நேரம் கழித்து நானும் என் தந்தையும் வாகீச பெருமானிடம் விடைபெற்று கொண்டு கமலின் வீட்டுக்கு கிளம்பினோம். அப்பொழுது நாவுக்கரசர் என் தந்தையை பின்னால் நிறுத்தி சில வார்த்தைகள் மெல்லிய குரலில் கூறினார். உங்கள் பெண் மகா பாக்கியசாலி. உலகத்தில் இல்லாத தெய்வீக கலை அவளிடம் இருக்கிறது. ஆனால் அவளை பார்க்கும் பொழுது ஏனோ என் மனதில் துயரம் உண்டாகிறது. ஏதோ ஒரு பெரிய அபாயம் அவளுக்கு வரப்போவதாக தோன்றுகிறது. ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அப்பெருமான் கூறியது
என் காதிலும் விழுந்தது. அதை கேட்டதிலிருந்து, அந்த மகாபுருஷர் கூறியது உண்மைதான் சிவகாமி. உனக்குத்தான் பெரிய அபாயம் வந்ததே. இந்த வெள்ளத்தை காட்டிலும் பெரிய அபாயம் வேறு என்ன வர முடியும்? கடவுள் அருளால் அதிலிருந்து தப்பிவிட்டாய். இனிமேல் ஒன்றும் வராது என்று மாமல்லர் உறுதியான குரலில் கூறினார். பிரபு, தங்களை என்னுடன் சேர்த்து வைத்து 3 தினங்கள் நான் சொர்க்கத்தில் இருக்கும்படி செய்த வெள்ளத்தை விபத்து என்று எப்படி சொல்வேன்? ஆகையினால்தான் இன்னும் ஏதோ இருக்கிறது என்று எண்ணமிடுகிறேன். ஆனால் இனிமேல் என்ன விபத்து வந்தால் என்ன? தங்களுடைய விசால இருதயத்தின் ஒரு மூலையில் எனக்கு ஒரு பத்திரமான இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையே எனக்கு தைரியமும் உற்சாகமும் ஊட்டி வரும். தாங்கள் யுத்தத்தை எல்லாம் முடித்துவிட்டு தங்கள் தந்தையிடம் அனுமதி பெற்று என்னை அழைத்து போக வரும் வரையில் நான் இவ்விடத்திலேயே மன நிம்மதியுடன் இருப்பேன். தங்களுடைய அன்பாகிய கவசம் என்னை காப்பாற்றும் பொழுது என்ன விபத்து என்னை என்ன செய்துவிடும்? மண்டபப்பட்டு அவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறதா? இங்கேயே தங்கிவிடுவதென்று தீர்மானம் செய்துவிட்டாயா என்று மாமல்லர் கேட்டார். அதுதான் அவருடைய விருப்பம் என்று குரலிலிருந்தே தெரிந்தது. ஆம் பிரபு, வேறு எந்த இடத்திலும் நான் மன நிம்மதியுடன் இருக்க முடியாது. இந்த கிராமத்து கோயிலும் இந்த பாறைகளும் வராக நதியும் எனக்கு பல இன்ப நினைவுகளை ஊட்டி கொண்டிருக்கும். என் தந்தையும் இந்த பாறைகளை கோயில்களாக அமைப்பதில் பெரும் ஆவல் கொண்டிருக்கிறார். அவரும் நிம்மதியாக இருப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் மனக்கவலை உண்டாக்குகிறது. அந்த நாகநந்தி மட்டும் இங்கே வராமல் இருக்க வேண்டும் என்றால் சிவகாமி. நாகநந்தி இங்கே வரமாட்டார். அந்த கவலை உனக்கு வேண்டாம் என்றார் மாமல்லர். குண்டோதரனிடம் நாகநந்தியை பற்றி தெரிந்து கொண்டிருந்ததால் தான் அவர் அவ்விதம் உறுதியாக கூறினார். அதே சமயத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பாறைக்கு பின்னால் ஒளிந்து கேட்டுக்கொண்டிருந்த புத்த பிக்ஷுவின் உருவம் மெதுவாக எழுந்து அப்பால் சென்றது. சந்திரன் சாட்சி. இரவு ஜாம நேரத்திற்கு மேல் மாமல்லர், சிவகாமி, ஆயனர் ஆகியோர் திரும்பி கிராமத்தை அடைந்த பொழுது நாவுக்கரசர் மடத்து வாசலில் பெருங்கூட்டம் நிற்பதை கண்டார்கள். நில ஒளியில் அந்த கூட்டத்தின் மத்தியில் கத்தி கேடயங்களும் வாள்களும் மின்னின. 3 பேரும் துணுக்கமடைந்து வீதி முனையில் கோயில் மதில் ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். மடத்து வாசலில் நின்ற வீரர்கள் யாராக இருக்கும் என்ற கேள்வி மூவருடைய மனதிலும் எழுந்தது. அன்று காலையில் குண்டோதரனுக்கும் மாமல்லருக்கும் ஒரு சிறு வாக்குவாதம் நடந்தது. மேலே நடக்க வேண்டிய காரியத்தை பற்றித்தான். வராக நதியில் வெள்ளம் வடிந்து விட்டபடியால் பானை தெப்பம் ஒன்று கட்டி அதில் தம்மை வராக நதிக்கு அக்கரையில் கொண்டு போய் விட்டுவிட்டு குண்டோதரன் திரும்பி வந்துவிட வேண்டும் என்றும் தாம் அங்கிருந்து காஞ்சிக்கு போய்விடுவதென்றும் குண்டோதரன் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் துணையாக மண்டபப்பட்டு கிராமத்திலேயே சில காலம் இருக்க வேண்டும் என்றும் மாமல்லர் சொன்னார். குண்டோதரன் இதை மறுத்து தான் முதலில் அக்கறை சென்று பல்லவ சைனியத்தை பற்றி தகவல் விசாரித்து வருவதாகவும் அதற்கு பிறகு என்ன செய்வது என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறினான். மாமல்லரும் இன்னும் ஒரு நாள் சிவகாமியுடன் இருக்கலாம் என்ற ஆசையினால் அதற்கு இணங்கினார். ஆனாலும் அன்றைக்கெல்லாம் அவருக்கு அடிக்கடி மனதில் பரபரப்பு உண்டாகி கொண்டிருந்தது. சாயங்காலம் ஆக ஆக குண்டோதரன் ஏன் இன்னும் வரவில்லை, எத்தனை நாள் இங்கே சும்மா உட்கார்ந்திருப்பது என்ற எண்ணங்கள் அவ்வப்பொழுது அவர் உள்ளத்தில் தோன்றி அல்லல் செய்தன. மோகன நிலவொளியில் சிவகாமியுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட நடுநடுவே மாமல்லரின் மனம் குண்டோதரன் இதற்குள் வந்திருப்பானோ, என்ன செய்தி கொண்டு வந்திருப்பான் என்று எண்ணமிட்டு கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது மடத்து வாசலில் கூட்டத்தை கண்டதும் அதிலும் வாள்கள் வேல்களின் ஒளியைக் கண்டதும் மாமல்லருடைய மனதில் ஏக காலத்தில் பல கேள்விகள் எழுந்தன. இவர்கள் யார்? பகைவர்களா? பல்லவ வீரர்களா? பல்லவ வீரர்களாக இருந்தால் இங்கு நாம் இருப்பது தெரிந்து வந்திருக்கிறார்களா? தெரிந்தவர்களாக இருந்தால் திடீரென்று நம்மை கண்டதும் கோஷம் இடுவார்களே, கிராமவாசிகளுக்கு தெரிந்து போய்விடுமே. மாமல்லருடைய மனத்தயக்கத்தையும் அதன் காரணத்தையும் ஒருவாறு அறிந்து கொண்ட ஆயனர், பிரபு, தாங்களும் சிவகாமியும் சற்று இவ்விடமே நில்லுங்கள். நான் முன்னால் சென்று வந்திருப்பவர்கள் யார் என்று பார்க்கிறேன் என்று கூறிச் சென்றார். சிவகாமியும் மாமல்லரும் கோயில் மதில் ஓரத்தில் மதிலுக்குள் இருந்து கொப்பும் குலையுமாக வெளியே படர்ந்திருந்த மந்தார மரத்தினடியில் நின்றார்கள். அப்பொழுது மாமல்லர் மடத்து வாசலில் நின்ற கூட்டத்திலிருந்து வந்த சத்தத்தை காது கொடுத்து கவனமாக கேட்டார். கலகலவென்று எழுந்த பல பேச்சுக் குரல்களுக்கிடையில் தளபதி பரஞ்சோதியின் குரல் கணீரென்று கேட்டது. கிராமவாசிகள் பலர் ஏக காலத்தில் மறுமொழி கூறினார்கள். அந்த பல குரல்களுடன் சுகபிரம முனிவரும் சேர்ந்து மாமல்லா மாமல்லா என்று கீச்சு குரலில் கூவிய சத்தம் எழுந்தது. மாமல்லரின் மனக்குழப்பமெல்லாம் ஒரு நொடியில் நீங்கிவிட்டது. நமது தளபதி பரஞ்சோதிதான் வந்திருக்கிறார், வா சிவகாமி, நாமும் போகலாம் என்று அவர் உற்சாகம் ததும்பும் குரலில் கூறி மேலே நடக்கத் தொடங்கிய பொழுது சிவகாமி அவருடைய கரத்தை மெதுவாக தொட்டு பிரபு என்றாள். மந்தார மரத்து கிளைகளின் வழியாக வந்த பால் நிலவின் ஒளியில் அவளுடைய கண்களில் துளித்திருந்த 2 கண்ணீர் துளிகளும் முத்து போல பிரகாசித்ததை மாமல்லர் பார்த்தார்.
என் கண்ணே, இது என்ன என்று மாமல்லர் அருமையுடன் கூறி தமது அங்கவஸ்திரத்தினால் கண்ணீரை துடைத்தார். உங்கள் தளபதியின் குரல் கேட்டதும் இந்த பேதை பெண் அவசியமில்லாமல் போய்விட்டேன் அல்லவா என்று சிவகாமி விம்மினாள். இவ்விதம் நேரும் என்று சற்றும் எதிர்பாராத மாமல்லர் அவளுக்கு எவ்விதம் தேர்தல் சொல்வதென்று தெரியாமல் சற்று திகைத்து நின்றார். பின்னர், என் ஆருயிரே, ஏன் இவ்விதம் பேசுகிறாய்? சற்று முன்னால் நீதானே உன் வாயார வீரமொழிகள் புகன்று என்னை போர்க்களத்துக்கு போகும்படி ஏவினாய். போக வேண்டிய சமயம் வந்திருக்கும் பொழுது இவ்விதம் நீ கண்ணீர் விட்டால் நான் என்ன தைரியத்துடன் போவேன் என்று கூறி சிவகாமியின் அழகிய முகவாயை பிடித்து நிமிர்த்தினார். அப்பொழுது சிவகாமியின் முகத்தில் நிலாமதியின் கிரணங்கள் நேராக விழ அவளுடைய இயற்கை பொன்னிற முகம் தந்த நிறம் பெற்று திகழ்ந்தது. சிவகாமி அவருடைய கரத்தை தன் முகவாயிலிருந்து எடுத்து தன் கண்களிலே சேர்த்து கண்ணீரால் நனைத்த வண்ணம், இந்த பேதை நெஞ்சம் ஏனோ காரணமில்லாத பீதி கொண்டிருக்கிறது. என் வாழ்நாளின் இன்பம் இன்றோடு முடிந்துவிட்டது போல தோன்றுகிறது பிரபு. என்னை மறக்க மாட்டீர்கள் அல்லவா? மத்த யானையின் மேலேறி யுத்த களத்தில் சத்ருக்களை துவம்சம் செய்யும் போதும், அதில் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகி மணிமுடி தரித்து ரத்தன சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும் இந்த ஏழை சிற்பியின் மகளை மறவாமல் இருப்பீர்கள் அல்லவா என்று கேட்டாள். மாமல்லர் வானக்கடலிலே மிதந்த பூர்ணச்சந்திரனை சுட்டிக்காட்டி, சிவகாமி, அதோ அமுத நிலவை சொரிந்து கொண்டு வான வீதியில் பவனி வரும் சந்திரன் சாட்சியாக சொல்கிறேன் கேள். இந்த ஜன்மத்தில் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கூறுவதில் பொருளில்லை. நான் முயன்றாலும் அது முடியாத காரியம். உன் மனதில் காரணமின்றி தோன்றும் பீதிக்கு ஏதாவது உண்மையில் காரணம் இருக்குமானால் ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும். ஒருவேளை போர்க்களத்தில் நான் வீரமரணம் அடைவேன். ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள், ஒரு நாளும் அப்படி நேராது என்று விம்மலுடன் உரத்து கூவினாள் சிவகாமி. மாமல்லர் சொன்னார், அப்படி நேரவில்லை என்றால் உன்னை நான் மறப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. யுத்தமெல்லாம் முடிந்து இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாகி நான் ரத்தின சிங்காதனத்தில் வீற்றிருக்கும் காலம் வரும்பொழுது நீயும் என் அருகிலேதான் வீற்றிருப்பாய். ஆனால் போர்க்களத்திற்கு போகும் பொழுது வெற்றி அல்லது வீரமரணத்தை எதிர்பார்த்துத்தான் போக வேண்டும். நான் போர்க்களத்தில் உயிர் துறக்க நேர்ந்தால்தான் என்ன சிவகாமி? எதற்காக கவலைப்பட வேண்டும்? இந்த ஒரு பிறப்போடு நமது காதல் முடிந்து விட்டதா? ஒரு நாளும் இல்லை. போர்க்களத்தில் உயிர் போகும் பொழுது எனக்கு நினைவிருந்தால் பிறைசூடும் பெருமானை தியானித்து இந்த புண்ணிய பாரத பூமியிலே பாலாரும் பெண்ணையும் காவேரியும் அமுத பிரவாகமாக பெருகும் தமிழகத்திலே மீண்டும் வந்து பிறக்கும் வரம் தாருங்கள் என்று கேட்பேன். அவ்விதமே இந்த தமிழகத்திலே பிறந்து ஊர் ஊராக அலைந்து திரிவேன். பூர்வ ஜன்மங்களிலே நான் காதலித்த சௌந்தரிய வடிவத்தை, மோகன உருவத்தை, ஜீவனுள்ள தங்க விக்கிரகத்தை தேடிக்கொண்டு அலைவேன். இம்மாதிரி கார்த்திகை மாதத்து தாவல்யமான நிலவொளியிலே உன்னை மீண்டும் காண்பேன். கண்டதும் தெரிந்து கொள்வேன் நீதான் என்று. இந்த பெண்ணின் முகத்திலே ததும்பும் சௌந்தரியம் இவளுக்கு சொந்தமானதில்லை. பல ஜென்மங்களிலே தொடர்ந்து வந்த என் காதலின் சக்திதான் இந்த மோகனத்தை அளித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வேன். உன் கண்களில் ஜொலிக்கும் மின் ஒளியிலே என் உயிரின் சுடரைக் கண்டு தெரிந்து கொள்வேன். உன் இதழ்களின் புன்னகையில் என் இருதயத்தின் தாபம் தணிவதை உணர்ந்து அறிந்து கொள்வேன். இவள்தான் என் சிவகாமி. ஜென்ம ஜென்மங்களில் எல்லாம் என் உயிரிலே கலந்த இன்ப ஒளி இவள்தான். சரத்கால சந்திரனின் மோகன நிலவிலே நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்த சௌந்தரிய வதனம் இதுதான். இந்த கருங்குவளை கண்களிலேதான் என்னுடைய விழிகளாகிய வண்டுகள் ஓயாது மொய்த்து மதுவருந்தி மயங்கின என்று தெரிந்து கொள்வேன் சிவகாமி. வாக்குறுதி போதுமா? திருப்தி அடைந்தாயா? மாமல்லரின் கவி இருதயத்திலிருந்து பிரவாகமாக பொழிந்த அமுதச் சொற்கள் சிவகாமியை திக்கு முக்காடச் செய்தன. அவளுடைய தேகம் சிலிர்த்தது. புலகாங்கிதம் உண்டாயிற்று. தரையிலே நிற்கிறோமா, வானவெளியிலே மிதைக்கிறோமா என்று தெரியாத நிலையை அவள் அடைந்தாள். திடீரென்று கலகலத்வனியையும், அதோ மாமல்லர், அதோ பல்லவகுமாரர் என்ற குரல்களையும், மாமல்ல பல்லவேந்திரர் வாழ்க வாழ்க என்ற கோஷங்களையும் கேட்டு சிவகாமி சுயப்பிரங்கை அடைந்தாள். எனக்கு திருப்திதான். ஜனங்கள் இங்கு வருவதற்குள் தாங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று கூறினாள். விடு படகை. கூட்டத்தில் எல்லோருக்கும் முன்னதாக தளபதி பரஞ்சோதி விரைந்து வந்து மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தி, பிரபு, இதென்ன இப்படி செய்து விட்டீர்களே, எங்களை எல்லாம் கதிகலங்க அடித்து விட்டீர்களே என்றார். மாமல்லர் பரஞ்சோதியை ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு, உங்களுக்கெல்லாம் ரொம்பவும் கவலைதான் அளித்து விட்டேன். அப்புறம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வெள்ளத்தினால் நமது படையில் சேதம் அதிகம் உண்டா என்று கேட்க, பரஞ்சோதி சூளபாணியின் அருளால்
நல்ல சமயத்தில் எச்சரிக்கப்பட்டோம். அதனால் உயிர் சேதம் ஒன்றுமில்லை. எத்தனையோ விஷயங்கள் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். வாருங்கள், இந்த கோயிலுக்குள் சிறிது போய் பேசலாம் என்று கூறினார். இருவரும் கைகோர்த்து கொண்டு உற்சாகமாக நடந்து சென்று முன்கோபுர வாசல் வழியாக கோயிலுக்குள் பிரவேசிக்க, பின்னோடு கூட்டமாக வந்த கிராமவாசிகளை கோயிலுக்குள் செல்லாதபடி வீரர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். மாமல்லரும் பரஞ்சோதியும் அவ்விதம் குதூகலமாக பேசிக்கொண்டு போனதையும் சற்று பின்னால் மரத்தடியில் நின்று தன்னை யாரும் கவனியாததையும் கண்ட சிவகாமிக்கு பெரும் மனவேதனை உண்டாயிற்று. ஆயனரும் அவரோடு ரதியும் சுகரும் மட்டும் சிவகாமி நிற்குமிடம் வந்தார்கள். இனிமேல் நீங்கள் தான் என் உண்மையான சிநேகிதர்கள் என்று கூறுவது போல ரதியையும் சுகரையும் சிவகாமி தடவி கொடுத்தாள். முன்னால் சென்ற கூட்டத்தின் ஆரவாரம் சற்று அடங்கியதும் இவர்கள் மடத்தை நோக்கி சென்றார்கள். வழியில் கோயில் வாசலை நெருங்கிச் சென்ற பொழுது அங்கே கூடியிருந்த கிராமவாசிகள் சிலர் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள் சிவகாமியின் காதில் விழுந்தன. பல்லவகுமாரர் இப்படி நம்மை ஏமாற்றிவிட்டாரே! நான் தான் சொன்னேனே, முகத்தில் ராஜகலை வடிகிறதென்று. கேவலம் சிற்பியின் முகமா அது? தகப்பனாரைப் போலவே புதல்வரும் வேஷம் போடுவதில் வெகு சமர்த்தர் போல் இருக்கிறது. ஆயனர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாராமே. என்னதான் அபிமானம் இருந்தாலும் அவ்வளவு தூரத்திற்கு போயிருக்க கூடாது. ஏதாவது அபாயம் நேர்ந்திருந்தார் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கதி என்ன ஆகிறது? மாமல்லரை விட பரஞ்சோதி பெரிய வீரராமே. அதெல்லாம் இல்லை, 2 பேரும் சமம்தான். யார் சொன்னது? மாமல்லருக்கு சமமான வீரர் உலகத்திலேயே கிடையாது. பரஞ்சோதியை போர்க்களத்திற்கு சக்கரவர்த்தி அழைத்து போயிருந்தார். அதனால் அவருடைய வீரம் வெளியாயிற்று. மாமல்லர் முதலில் புள்ளலூர் சண்டையிலே தானே கலந்து கொண்டார். அங்கே பரஞ்சோதி இருந்த இடம் தெரியாமல் போய்விடவில்லையா? அவர்களுக்குள்ளே வித்தியாசமே கிடையாதாம். அவ்வளவு அந்யோன்ய நண்பர்களாம். நாம் ஏன் வித்தியாசப்படுத்தி பேச வேண்டும்? எது எப்படியாவது இருக்கட்டும். 2 பேரும் நம் ஊரில் விருந்துண்ணாமல் திரும்பி போகக்கூடாது. இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்களை காதில் வாங்கி கொண்டு சிவகாமி மடத்திற்கு போய் சேர்ந்தாள். அவளுடைய உள்ளம் அளவில்லாத பெருமையையும் சொல்ல முடியாத வேதனையும் மாறி மாறி அடைந்து கொண்டிருந்தது. கிராமவாசிகள் விருப்பத்தின்படியே மாமல்லரும் பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் கிராமவாசிகள் அவசரமாக பக்குவம் செய்து அன்புடன் அளித்த விருந்தை உண்டார்கள். விருந்து முடியும் பொழுது அர்த்தராத்திரிக்கு மேலே ஆகிவிட்டது. பொழுது விடிந்த பிறகு போகலாம் என்று கிராம பெரியவர்கள் கேட்டுக்கொண்டது பயன்படவில்லை. இரவுக்கிரவே கிளம்ப வேண்டிய அவசியமாக இருந்தது. புறப்படுகிற சமயம் வந்த பொழுது ஆயனரிடமும் சிவகாமியிடமும் விடை பெற்றுக்கொள்ள மாமல்லர் மடத்துக்குள்ளே சென்றார். ஆயனரே, உங்களிடம் விடை பெறுவது எனக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆயினும் என்ன செய்யலாம்? புலிகேசியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றனவாம். உடனே வரும்படி சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றார் மாமல்லர். மாமல்லரிடம் அளவில்லாத அன்பும் மரியாதையும் கொண்டவரான ஆயனர், பிரபு, இவ்வளவு நாள் தாங்கள் இங்கிருந்து நாங்கள் செய்த பாக்கியம் அதுவே. இதற்கு மேல் நாங்கள் ஆசைப்படக்கூடாது. போய் வாருங்கள். உங்களை வழி அனுப்ப நாங்களும் நதிக்கரை வரையில் வரலாம் அல்லவா என்றார். அவ்வளவு தூரம் வருவது அவசியமில்லை. இஷ்டப்பட்டால் வாருங்கள் என்றார் மாமல்லர். மாமல்லர் சிவகாமியை நோக்கிய பொழுது அவள் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த அபூர்வமான காதலர்களுக்கு மத்தியில் திடீரென்று ஒரு திரை விழுந்து விட்டது போல இருந்தது. இரவு 3ஆம் ஜாமம் முடியும் நேரத்தில் சந்திரன் மேற்கு வானவட்டத்தின் அடியில் பிரகாசித்துக் கொண்டிருந்த பொழுது வராக நதியில் ஆயத்தமாக நின்ற படகுகளில் மாமல்லர் பரஞ்சோதி முதலியோர் ஏறிக்கொண்டார்கள். கரையிலே கிராமவாசிகளும் ஆயனரும் சிவகாமியும் நின்றார்கள். இத்தனை நேரமும் எங்கேயோ போய்விட்டு அப்போதுதான் ஓட்டமாக திரும்பி வந்திருந்த குண்டோதரனும் பின்னால் நின்றான். நதிக்கரையிலும் மாமல்லர் சிவகாமியுடன் பேசுவதற்கு வசதி கிடைக்கவில்லை. படகில் ஏறிக்கொண்டதும் அவர் கரையில் இருந்த சிவகாமியை உற்று நோக்கினார். சிவகாமியும் அவரை அப்பொழுது ஆர்வத்துடன் ஏறிட்டு பார்த்தாள். ஏதாவது சொல்ல வேண்டும் என்று மாமல்லருடைய உதடுகள் துடித்தன. ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. தளபதி பரஞ்சோதி, விடு படகை என்று கட்டளையிட்டார். படகு சென்றதும் சிவகாமிக்கு தன் வாழ்நாளின் இன்பத்தை எல்லாம் அந்த படகு கொண்டு போவது போல தோன்றியது. வாக்குவாதம். நள்ளிரவை பட்டப்பகலாக செய்த பால் நிலவில் படகுகள் வராக நதியை தாண்டி அக்கறை அடைந்தன. கரை சேரும் வரையில் மாமல்லர் பேசவில்லை. பூர்த்தியடைந்த காதலினால் கனிந்திருந்த அவருடைய உள்ளம் கனவுலோகத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருந்தது. யுத்தம் முடிந்த பிறகு வாதாபியின் அரக்கற்படையை ஹதம் செய்து அழித்து வெற்றி மாலை சூடிய பிறகு காஞ்சியிலே தாமும் சிவகாமியும் ஆனந்தமாக கழிக்கப் போகும் நாட்களை குறித்து மனோராஜ்யத்தில் அவர் ஆழ்ந்திருந்தார். பாலாற்றில் இது மாதிரியே வெண்மதி தன்னிலவை பொழியும் இரவுகளில் தாமும் சிவகாமியுமாக படகிலே ஆனந்தமாக மிதந்து செல்ல போகும் நாட்களை பற்றி அவர் எண்ணமிட்டார். படகு தடார் என்று கரையில் மோதி நின்றதும் மாமல்லரும் கனவுலோகத்திலிருந்து பூவுலத்திற்கு வந்தார்.
கரையில் சற்று தூரத்தில் பறந்து கொண்டிருந்த ரிஷபக் கொடியையும் அதைச் சுற்றிலும் நின்று கொண்டிருந்த பல்லவர் படையையும் பார்த்தார். தம்முடன் வந்த வீரர்கள் மிக பெரும்பான்மையோர் அங்கிருப்பதைக் கண்டு அவருக்கு குதூகலம் உண்டாயிற்று. சட்டென்று மாமல்லருக்கு கண்ணபிரான் ஞாபகம் வந்தது. படகிலிருந்து கீழே இறங்கும் பொழுதே, தளபதி, கண்ணபிரான் எங்கே? அவன் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார். சொல்லாமல் இருப்பானா? தானும் வருவதாகத்தான் பிடிவாதம் பிடித்தான். நான் தான் இங்கேயே இருந்து குதிரைகளுக்கு தீனி போட்டு கவனிக்கும்படி கட்டளையிட்டேன். 6 காத தூரம் ஒரே மூச்சில் நாம் போக வேண்டும் அல்லவா என்றார் தளபதி பரஞ்சோதி. இருவரும் பல்லவர் படையருகே சென்ற பொழுது, பல்லவகுமாரர் வாழ்க, வீர மாமல்லர் வாழ்க வாழ்க என்ற கோஷம் 1000 கண்டங்களில் இருந்து கிளம்பி எதிரொலி செய்தது. அணிவகுத்த படையில் இருந்து ஒரு வீரன் முன்னால் வந்து நின்றான். வரதுங்கா, என்ன செய்தி என்று பரஞ்சோதி கேட்டார். தாங்கள் இங்கிருந்து சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் 2 வீரர்கள் குதிரை மீது வந்தார்கள். அவர்கள் ரதத்துடன் கண்ணபிரானையும் 10 போர் வீரர்களையும் அழைத்துச் சென்றார்கள். என்ன, கண்ணபிரானை அழைத்துச் சென்றார்களா என்று பரஞ்சோதி பரபரப்புடன் கேட்டார். ஆம் தளபதி, அவசர காரியமாக காஞ்சிக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வீரர்கள் யார் தெரியாதா? வரதுங்கன் சற்று தயங்கிவிட்டு, தூதுவர்களில் ஒருவர் தமது பெயர் வஜ்ரபாகு என்று சொன்னார். இன்னொருவர் ஒற்றர் படைத்தலைவர் சத்ருக்னன். சிங்க லட்சுமியை காட்டியபடியால் கண்ணபிரானையும் வீரர்களையும் அனுப்பினேன். இதோ தளபதிக்கு அவர்கள் கொடுத்த விடேல் விடுகு என்று கூறி ஓலையை நீட்டினான். வஜ்ரபாகு சொன்னவுடனேயே பரஞ்சோதியும் மாமல்லரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். வந்தவர் சக்கரவர்த்தி தான் என்று இருவருக்கும் தெரிந்து போய்விட்டது. பரஞ்சோதி அவசரமாக ஓலையை வாங்கி நிலா வெளிச்சத்தில் பார்த்தார். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது. தளபதி பரஞ்சோதிக்கு மகேந்திர போத்தரையர் எழுதுவது. நான் சௌக்கியம். துர்விநீதன் மழவராய கோட்டையில் சிறையில் இருக்கிறான். வாதாபி படை திருப்பதியை தாண்டிவிட்டதாம். மாமல்லனை அழைத்து கொண்டு ஒரு கணம் கூட வழியில் தாமதியாமல் காஞ்சி வந்து சேரவும். மாமல்லன் வருவதற்கு மறுத்தால் இந்த கட்டளையை காட்டியவனை சிறைப்படுத்தி கொண்டு வரவும். இதற்கு கீழே விடைவேல் முத்திரையிட்டிருந்தது. முத்திரைக்கு கீழே மறுபடியும் எழுதியிருந்தது. ஒருவேளை நீங்கள் வருவதற்குள் கோட்டை கதவு சாத்தியாகிவிட்டால் புத்த பகவானை தியானம் செய்யவும். பரஞ்சோதி படித்துவிட்டு ஓலையை மாமல்லரிடம் கொடுத்தார். மாமல்லர் ஓலையை வாங்கி படித்தார். படித்துவிட்டு பரஞ்சோதியை நோக்கினார். பல்லவகுமாரா, தொந்தரவு கொடுக்காமல் உடனே கிளம்புகிறீர்களா? உங்களை சிறைப்படுத்த கட்டளையிடுமா என்று தளபதி பரஞ்சோதி வேடிக்கை கலந்த குரலில் கேட்டார். ஆம் தளபதி, என்னை சிறைப்படுத்தியே கொண்டு போங்கள். படையெடுத்து வரும் பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளும் நாட்டிலே சிறையாளியாக இருப்பதே மேல் என்று மாமல்லர் கூறி மார்பில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் இடிப்பிலே செருகியிருந்த உடைவாளையும் கழற்றி கீழே எறிந்தார். அப்போது பரஞ்சோதியும் தமது உடைவாளையும் தலைப்பாகையும் எடுத்து தரையில் எறிந்துவிட்டு சொன்னார். எனக்கும் இந்த தளபதி உத்தியோகம் வேண்டியதில்லை. நம்மை நம்பி வந்த படைவீரர்களை நாட்டாற்றிலே விட்டுவிட்டு ஒரு நாட்டியக்கார பெண்ணின் காதலை தேடி ஓடும் குமார சக்கரவர்த்தியின் கீழே தளபதியாக இருப்பதை காட்டிலும் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்று பஜனை செய்து கொண்டு ஊர் ஊராக போகலாம். இதோ நான் கிளம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீரர்களும் எப்படியாவது போங்கள். மாமல்லர் சற்று நேரம் பூமியையும் சற்று நேரம் வானத்தையும் பார்த்து கொண்டிருந்து விட்டு, தளபதி, கிளம்புங்கள், போகலாம். நமக்குள் சண்டை போட்டு கொண்டிருப்பதற்கு இது தருணமல்ல. காஞ்சி மாநகரை நெருங்கி பகைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தாமல் போனால் நீங்களும் நானும் கையில் வாள் பிடித்து என்ன பயன்? என் தந்தையிடம் கோட்டை கதவை சாத்தக்கூடாதென்றும் காஞ்சிக்கு வெளியே பகைவர்களுடன் போர் நடத்தி தீர வேண்டும் என்றும் நான் கோரப்போகிறேன். நீர் என்னை ஆமோதிப்பீரல்லவா? பரஞ்சோதி ஒரு கணம் யோசித்துவிட்டு, ஐயா, மகேந்திர பல்லவர் தங்களை பெற்றெடுத்த தந்தை. அவரிடம் உரிமையுடன் சண்டை பிடித்து எதையும் தாங்கள் கேட்கலாம். ஆனால் பல்லவேந்திரர் என்னுடைய தந்தையும் சக்கரவர்த்தியும் சேனாபதியும் மட்டுமல்ல, அவரே என்னுடைய கடவுள். அவருடைய சித்தம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம். அதற்கு மாறாக என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஆனால் தங்களுடைய தந்தையின் கட்டளையை பெற்று தாங்கள் பகைவர்களுடன் போரிடச் செல்லும் பட்சத்தில் தங்களுக்கு ஒரு அடி முன்னாலே நான் இருப்பேன். என் உடம்பில் உயிர் உள்ள வரையில் இந்த வாக்கை மீறமாட்டேன் என்றார். நண்பர்கள் இருவரும் ஆயத்தமாக நின்ற குதிரைகள் மீதேறி கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்தார்கள். பிழைத்த உயிர். வராக நதியில் சென்று கொண்டிருந்த படகுகளையே சிவகாமி உற்று பார்த்து கொண்டிருக்கையில் ஆயனர் பின்னால் மூச்சு வாங்க ஓடி வந்து யார் என்று திரும்பி பார்த்தார். குண்டோதரன் பின்னால் நிற்பதைக் கண்டு, அப்பனே, இத்தனை நேரம் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார். அதை ஏன் கேட்கிறீர்கள் ஐயா? அக்கறைக்கு நான் போய் தளபதியிடம் மாமல்லர் இங்கு பத்திரமாக இருப்பதை தெரிவித்துவிட்டு திரும்பினேன்.
தளபதியும் வீரர்களும் படகுகள் சம்பாதித்து கொண்டு வருவதற்குள்ளே நான் முன்னால் வந்துவிட வேண்டும் என்றுதான் விரைந்து வந்தேன். வந்து பார்த்தால் ஆற்றங்கரையில் நான் கட்டிவிட்டு போன பானை தெப்பத்தை காணோம். மாலை நேரத்து மங்களான வெளிச்சத்தில் யாரோ ஒருவர் தெப்பத்தை செலுத்தி கொண்டு இந்த கரையண்டை வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. மொட்டை தலையையும் காவி துணியையும் பார்த்தால் புத்த பிக்ஷு மாதிரி இருந்தது. நம்ம நாகநந்தியடிகள் தானாக்கும் என்று கூப்பிட்டு பார்த்தேன். பிக்ஷு திரும்பி பார்க்கவே இல்லை. எனக்கு அசாத்தியமான கோபம் வந்துவிட்டது. உலகத்திலேயுள்ள காவி துணி அணிந்த புத்த பிக்ஷுக்களை எல்லாம் வாயில் வந்தபடி உரத்த குரலில் திட்டினேன். என்னுடைய குரலை கேட்டுவிட்டு நதிக்கரையோடு வந்த 2 பேர் என்னிடம் வந்து என்னப்பா சமாசாரம் என்று விசாரித்தார்கள். நான் விஷயத்தை சொன்னேன். நாகநந்தி பிக்ஷுவை தேடிக்கொண்டுதான் அவர்களும் வந்தார்கள் என்று தெரிந்தது. அப்புறம் நாங்கள் 3 பேருமாக மரக்கட்டைகளையும் கொடிகளையும் கொண்டு தெப்பம் கட்டிக்கொண்டு இக்கரைக்கு வந்து சேர்ந்தோம். உடனே அவசரமாக நமது மடத்துக்கு ஓடினேன். அதற்குள் மாமல்லர் புறப்பட்டு விட்டார் என்றும் நீங்கள் வழி அனுப்ப போயிருக்கிறீர்கள் என்றும் தெரிந்தது. மறுபடியும் இவ்விடம் ஓடி வந்து பார்த்தால் அதற்குள் எல்லோரும் படகில் ஏறிக்கொண்டு விட்டார்கள். பாருங்கள் ஐயா, ராஜ குலத்தினரை மட்டும் நம்பவே கூடாது. மாமல்லரினிடம் சொல்லிக்கொள்ளாமலே கிளம்பி விட்டார் பார்த்தீர்களா? ஏதடா 3 நாளாக உயிருக்குயிரான சிநேகிதனைப் போல பழகினோமே என்ற ஞாபகம் கொஞ்சமாவது இருந்ததா? இவ்விதம் மூச்சு விடாமல் குண்டோதரன் பேசியது எல்லாம் ஒரு காதினால் கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமி, ஆமாம் குண்டோதரா, ராஜகுலத்தவரை நம்பவே கூடாதுதான் என்றாள். ஆயனர், அதெல்லாம் இருக்கட்டும் குண்டோதரா, நாகநந்தி இந்த கிராமத்திற்கு வந்தார் என்றா சொல்கிறாய்? நான் பார்க்கவில்லையே. நாகப்பாம்பு அவ்வளவு சுலபமாக வெளியிலே தலை காட்டி விடுமா? புற்றிலே ஒளிந்து கொண்டிருக்கும் என்றான் குண்டோதரன். பெரியவர்களை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதே குண்டோதரா. நாகநந்தி பெரிய மகான். உண்மையில் அவரும் இந்த கிராமத்திலே தங்கிவிட்டால் எனக்கு வெகு சந்தோஷமாக இருக்கும். பாறை கோயில்கள் அமைப்பது பற்றி அவர் நல்ல நல்ல யோசனைகள் கூறுவார் என்றார் ஆயனர். பிறகு இன்னும் யாரோ 2 பேர் நாகநந்தியை தேடிக்கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவர்கள் யார் என்று கேட்டார். குருநாதரே, அந்த மனிதர்கள் கூட சிற்பக்கலையிலே ரொம்ப பிரியம் உள்ளவர்கள் போல தெரிகிறது. நம்முடைய பானை தெப்பம் பாறையிலே மோதி உடைந்ததே, அதே இடத்தில்தான் நாங்களும் மரக்கட்டை தெப்பத்தில் வந்து இறங்கினோம். பாறைகளை பார்த்ததும் அந்த மனிதர்கள் ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களைப் போலவே இந்த பாறைகளை குடைந்து எவ்வளவு அழகான கோயில்கள் அமைக்கலாம் என்றார். எனக்கு அதிசயமாக இருந்தது. என் குருவும் அப்படித்தான் சொன்னார் என்றேன். யார் உன் குரு என்று அந்த மனிதர் கேட்டார். உங்கள் பெயரை சொன்னதும் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். உங்களை கூட அவருக்கு தெரியும் போல் இருக்கிறது குருவே. அப்படியார் என்னை தெரிந்தவர்? பாறைகளை பார்த்ததும் கோயில் ஞாபகம் வரக்கூடியவர் நான் அறிந்த வரையில் ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர் இங்கே வருவதற்கு நியாயமில்லையே. வேறு யாராக இருக்கும் என்றார் ஆயனர். அவர்கள் இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே தான் எங்கேயோ படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தேடி பிடித்து அழைத்து கொண்டு வருகிறேன். நீங்கள் முன்னால் போங்கள் குருவே என்றான் குண்டோதரன். இதற்குள் படகுகள் வராக நதியில் பாதிக்கு மேல் கடந்து சென்று விட்டபடியால் மண்டபப்பட்டு வாசிகள் ஒருவருக்கொருவர் திரும்பி போகலாமா என்று கேட்டுக்கொண்டு கிராமத்தை நோக்கி கிளம்பத் தொடங்கினார்கள். அவர்களுடன் ஆயனரும் சிவகாமியும் புறப்பட்டு போனார்கள். போகும் பொழுது அந்த கிராமவாசிகள் மாமல்லரின் அரிய குணங்களை பற்றியும் பரஞ்சோதிக்கும் அவருக்கும் உள்ள சிநேகத்தை பற்றியும் பாராட்டி பேசிக்கொண்டு போனது சிவகாமியின் காதில் விழுந்து கொண்டிருந்தது. மாமல்லரின் பிரிவினால் வறண்டு உலர்ந்து போன அவள் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் இன்ப மழைத்துளிகளைப் போல விழுந்தன. ஆயனர் முதலியவர்களை பிரிந்து நதிக்கரையோடு சென்ற குண்டோதரன் நிலா வெளிச்சத்தில் அங்குமிங்கும் பார்த்து கொண்டே சென்றான். பாறைகள் நிறைந்த இடத்தை அணுகிய பொழுது இன்னும் சர்வ ஜாக்கிரதையாக முன்னும் பின்னும் பார்த்து கொண்டு சென்றான். சட்டென்று பாறை மரவிலிருந்து இருவர் வெளிப்பட்டதும் ஒரு கணம் திகைத்துவிட்டு அவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டதும் எதிரில் வணக்கத்துடன் நின்றான். குண்டோதரா, நல்ல காரியம் செய்தாய். எங்களை இப்படி காக்க வைத்துவிட்டு போய்விட்டாயே. நீ உயிரோடு இருக்கிறாயா அல்லது யமலோகத்துக்கு போய்விட்டாயா என்றே எங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றார் ஒற்றர் தலைவர் சத்ருக்னன். எஜமானனே, உங்கள் புண்ணியத்தினால் உயிர் பிழைத்தேன். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் நிஜமாகவே யமலோகத்திற்கு போயிருப்பேன். இந்த கூரிய கத்தி என் நெஞ்சிலே பதிந்திருக்கும் என்று குண்டோதரன் கூறி நாக வடிவமாக பிடி அமைத்திருந்த ஒரு அபூர்வமான சிறு கத்தியை எடுத்து நீட்டினான். விஷ கத்தி. குண்டோதரன் நீட்டிய கத்தியை சத்ருக்னன் வாங்குவதற்காக கையை நீட்டிய பொழுது, ஜாக்கிரதை சத்ருக்னா, கத்தியை ஜாக்கிரதையாக வாங்கு என்றார் வஜ்ரபாகுவின் வேஷத்தில் இருந்த மகேந்திர பல்லவர். பிறகு குண்டோதரனை பார்த்து, இவ்வளவு அஜாக்கிரதையாக இந்த கத்தியை மடியில் கட்டி கொண்டு வந்தாயே, இது நெஞ்சில் பதிய வேண்டிய அவசியமில்லை. இதன் முனை உடம்பிலை பட்டு சிறு காயம் ஏற்பட்டால் போதும். இரத்தத்தில் விஷம் கலந்து ஆள் ஒரு முகூர்த்தத்தில் செத்துப்போவான் என்றான். ஐயோ என்றான் குண்டோதரன்.
போகட்டும், பிக்ஷுவை எங்கே விட்டுவிட்டு வந்தாய்? சீக்கிரம் சொல்லு என்று சக்கரவர்த்தி கேட்டார். குண்டோதரன் அவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல் கடவுள்தான் காப்பாற்றினார் என்று கூவினான். அவனுடைய உடம்பு நடுங்கிற்று. சத்ருக்னன் கோபமாக, ஆம் குண்டோதரா, உன்னுடைய தாமதத்தினால் காரியம் கெட்டு போகாமல் கடவுள்தான் காப்பாற்றினார். பல்லவேந்திரர் கேட்பதற்கு மறுமொழி சீக்கிரம் சொல்லு. இத்தனை நேரம் நாங்கள் காஞ்சி மார்க்கத்தில் பாதி தூரம் போயிருக்க வேண்டும் என்றான். குண்டோதரன் இன்னும் கலக்கம் தீராதவனாக என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான். சத்ருக்னனுடைய கையில் இருந்த கத்தியை நோக்கிய பொழுது அவனுடைய தேகமெல்லாம் மீண்டும் பதறி நடுங்கியது. நாசமாக போயிற்று. இன்றைக்கு உனக்கு என்ன வந்து விட்டது குண்டோதரா? உடனே பிரபுவின் கேள்விக்கு மறுமொழி சொல்லு. இல்லாவிட்டால் இந்த விஷக்கத்தி உன் நெஞ்சில் பாயப்போகிறது என்று சத்ருக்னன் கத்தியை ஓங்கினான். எஜமானனே, என் முட்டாள்தனத்துக்கு தக்க தண்டனைதான். இந்த ஏழையின் உயிர் போனால் மோசம் ஒன்றுமில்லை. நஞ்சுண்ட கண்டரின் அருளினால் பல்லவகுமாரருக்கு ஒன்றும் நேராமல் போயிற்றே என்றான் குண்டோதரன். இதை கேட்டு எதற்கும் கலங்காமல் மலை போல நிற்கும் வழக்கமுடைய மகேந்திர பல்லவர் கூட சற்று நடுங்கிவிட்டார். குண்டோதரா, இந்த விஷக்கத்தி மாமல்லன் மேல் பாய்வதற்கு இருந்ததா? ஆம் பிரபு. 5-6 தடவை புத்த பிக்ஷு இந்த கத்தியை வைத்துக்கொண்டு மாமல்லரின் முதுகை நோக்கி குறிப்பார்த்தார். அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருந்தேன். தங்களுடைய கட்டளையினால் தானே, இல்லாவிட்டால் என்று குண்டோதரன் பற்களை நர நர என்று கடித்தான். உண்மையிலேயே மாமல்லர் அன்று இரவு தப்பி பிழைத்தது தமிழகம் செய்திருந்த தவப்பயன் என்றுதான் சொல்ல வேண்டும். மகிழ மரத்தடியிலே மாமல்லரும் சிவகாமியும் அமர்ந்து மதுர தமிழ்மொழியிலும் மௌன பரிபாஷையிலும் காதல் சம்பாஷணை நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர்கள் இருந்த பாறைக்கு பின்னால் இருந்த புத்த பிக்ஷு விஷக்கத்தியை கையில் வைத்துக்கொண்டு குறிப்பார்த்த வண்ணம் இருந்தார். ஆனால் எக்காரணத்தினாலோ எரிவதற்கு தயங்கினார். மாமல்லரின் பக்கத்திலே சிவகாமி இருந்ததும் தப்பி தவறி கத்தி அவள் மேல் விழுந்து விடுமோ என்ற எண்ணமும் தான் பிக்ஷுவுக்கு. அத்தகைய தயக்கத்தை அளித்ததோ என்னவோ யாருக்கு தெரியும். பிறகு சிவபெருமான் உகந்தரியும் ஆபரணமான நாகப்பாம்பு அங்கு வந்து சேர்ந்தது. சிவகாமியும் மாமல்லரும் மகிழ மரத்தடியிலிருந்து கிளம்பி நிலா வெளிச்சம் பளிச்சென்று இருந்த விசாலமான பாறையின் போய் உட்காருவதற்கு காரணமாக இருந்தது. புத்த பிக்ஷுவும் தாம் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளிக்கிளம்பி வேறிடத்திற்கு போய் மறைந்து கொண்டார். இதையெல்லாம் இன்னொரு பாறை மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த குண்டோதரனுடைய கை ஊறியது. பின்புறமாகச் சென்று புத்த பிக்ஷுவின் கழுத்தை பிடித்து நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று அடங்காத ஆர்வம் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த ஆர்வத்தை அவன் அடக்கிக் கொண்டு பொறுமையுடன் இருந்ததற்கான காரணம் மகேந்திர சக்கரவர்த்தியின் கண்டிப்பான கட்டளைதான். அன்று மாலை சக்கரவர்த்தியும் சத்ருக்னனும் குண்டோதரனும் மரக்கட்டை தெப்பத்தில் வராக நதியை தாண்டி கரையில் இறங்கிய பொழுது சற்று தூரத்தில் ஒரு பாறையின் மேல் புத்த பிக்ஷு நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அப்பொழுது சக்கரவர்த்தி குண்டோதரனை பார்த்து சொன்னார். குண்டோதரா, இத்தனை காலமாக நீ செய்திருக்கும் வேலை எல்லாவற்றையும் விட முக்கியமான வேலை உனக்கு இப்பொழுது தரப்போகிறேன். அதில் ஒரு அணு அளவு கூட பிசகாமல் சர்வ ஜாக்கிரதையாக செய்து முடிக்க வேண்டும். இந்த பிக்ஷுவை ஒரு கண நேரம் கூட விடாமல் நீ பின்தொடர்ந்து போக வேண்டும். உன் கண் பார்வையிலிருந்து அவர் அகழுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீ அவரை பின்தொடர்கிறாய் என்பதும் அவருக்கு தெரியக்கூடாது. ஆற்றுக்கு அக்கறையில் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. திரும்பி போய் அதை முடித்துவிட்டு இதே இடத்திற்கு மறுபடியும் வந்து சேர்கிறோம். இவ்விடத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சந்திரன் தலைக்கு மேல் வரும்பொழுது நீ இங்கே வந்து எங்களுக்கு சமாசாரம் தெரிவிக்க வேண்டும். பிக்ஷு எங்கே போனார், என்னென்ன செய்தார் என்று தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் அவர் முன்னால் மட்டும் நீ எதிர்ப்படவே கூடாது. இவ்விதம் கட்டளையிட்டு நான் சொன்னதெல்லாம் நன்றாக மனதில் வாங்கிக் கொண்டாய குண்டோதரா? எல்லாம் தவறின்றி செய்வாயா என்று சக்கரவர்த்தி கேட்டார். அப்படியே செய்வேன் பிரபு என்று ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை தொடர்ந்தான் குண்டோதரன். இதன் காரணமாகத்தான் பிக்ஷுவின் மேல் பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு குண்டோதரன் பலமுறையும் சும்மா இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆயனரும் சிவகாமியும் மாமல்லரும் பாறை பிரதேசத்திலிருந்து கிராமத்தை நோக்கி புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு சற்று பின்னால் பாதை ஓரத்து மரஞ்செடிகளிலும் புதர்களிலும் மறைந்து புத்த பிக்ஷு சென்றார். புத்த பிக்ஷு அறியாமல் அவரை பின்தொடர்ந்து குண்டோதரனும் போகலானான். கிராமத்தின் முனையிலிருந்தே கோயிலின் மதலை நெருங்கியதும் மடத்து வாசலில் கூட்டமாக நிற்பவர்கள் யார் என்று பார்த்தவர் ஆயனர் சென்றார் அல்லவா? அப்போது சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் அன்பு மொழிகள் பேசவும் பரஸ்பரம் பிரதிஜ்ஞை செய்து கொள்ளவும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் நின்ற இடம் கோயில் மதில் திருப்பத்தில் ஒரு முனை. அதே முனையின் மற்றொரு திருப்பத்தில் நின்ற புத்த பிக்ஷுவுக்கும் தமது கத்தி முனையை குறிப்பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் குறிப்பார்த்த கத்தியை எறிவதற்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஏனெனில் பிக்ஷுவின் கை எட்டக்கூடிய இடத்திலே சிவகாமியும் அவளுக்கு அத்தண்டை புறத்தில் மாமல்லரும் நின்று கொண்டிருந்தார்கள். சிவகாமியும் மாமல்லரும் இடம் மாறி நிற்கும் நேரத்தை பிக்ஷு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கோயில் மதிலுக்கு எதிர்ப்புறத்திலே இருந்த தோட்ட வேலிக்கு பின்னால் மறைந்து நின்று மேற்படி காட்சி குண்டோதரன் பார்த்து கொண்டிருந்தான்.
2-3 தடவை பிக்ஷு கத்தியை ஓங்கியதை பார்த்த பிறகு இனிமேல் பொறுக்க முடியாதென்று குண்டோதரன் அவர் மேல் பாய்வதற்கு சித்தமான பொழுது நல்ல வேளையாக ஊர் பக்கமிருந்து தளபதி பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் திடுதிடுவென்று வந்துவிட்டார்கள். பிக்ஷுவும் உடனே நகர்ந்து பின்னால் போய்விட்டார். மாமல்லரை பரஞ்சோதி அழைத்து கொண்டு போனதையும் அவர்களுக்கு பின்னால் ஆயனரும் சிவகாமியும் சென்றதையும் பார்த்து கொண்டிருந்தான் குண்டோதரன். சற்று பின்னர் புத்த பிக்ஷு அதே மதில் முனைக்கு அருகில் வந்து நிற்பதையும் கண்டான். பின்னர் குண்டோதரன் சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்றை புத்த பிக்ஷு செய்தார். கோயில் பிரகாரத்துக்கு உட்புறமிருந்து வெளியே படர்ந்திருந்த மரக்கிளைகளை லேசாக பிடித்து கொண்டு மதிலின் மேல் ஏறி உட்புறம் குதித்தார். அடுத்த கணத்தில் குண்டோதரன் புத்த பிக்ஷு சற்று முன் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான். ஒரு வினாடி நேரம் அவனுடைய நெஞ்சு தொண்டைக்கு வந்துவிட்டது. ஏனெனில் அவன் நின்ற இடத்திற்கு வெகு சமீபத்தில் ஒரு சிறு பாம்பு நெளிவதை கண்டான். அங்கிருந்து துள்ளி நகர்ந்து கொண்டு மறுபடியும் பாம்பு இருந்த இடத்தை பார்த்த பொழுது அவனுக்கு சிறிது வியப்பு உண்டாயிற்று. ஏனெனில் பாம்பு அசையாமல் கிடந்த இடத்திலேயே கிடந்தது. மறுபடியும் உற்று பார்த்த பின் கழுக்கென்று தனக்குத்தானே சிரித்து கொண்டான். உண்மையில் அது பாம்பு இல்லை என்றும் நாகம் போன்ற பிடியமைந்த கத்தி என்றும் தெரிந்தது. அந்த கத்தியை விரைந்து எடுத்து மடியிலே கட்டி கொண்ட பிறகு மதில் மேல் ஏறுவதற்காக அண்ணாந்து பார்த்தான். அச்சமயம் மதிலுக்கு அப்புறத்தில் மரக்கிளைகள் அசையும் சத்தம் உண்டாகவே சட்டென்று ஒரு சந்தேகம் உதித்தது. உடனே மதில் முனையின் இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டு நின்றான். அவன் அப்படி நகர்ந்து நின்றதுதான் தாமதம். புத்த பிக்ஷுவின் தலை மதில் சுவரின் மேல் காணப்பட்டது. பிக்ஷு வெளிப்புறம் இறங்குவதற்கு அதிக நேரம் ஆகவில்லை. இறங்கியவர் தரையிலே உற்று பார்த்த வண்ணம் எதையோ தேடத் தொடங்கினார். அவர் எதை தேடுகிறார் என்பதை ஊகித்து உணர்ந்து கொண்ட குண்டோதரன் சிறிதும் சத்தமில்லாதபடி மதில் மேல் ஏறி கோயிலுக்குள்ளே குதித்தான். அவன் குதித்த இடத்திற்கு வெகு சமீபத்தில் மதில் சுவரை ஒட்டி கோயில் மடைப்பள்ளி இருந்தது. மடைப்பள்ளி சுவருக்கு பின்னால் அவன் மறைந்து நின்று கொண்டான். சற்று நேரத்திற்கு பிறகு புத்த பிக்ஷு மறுபடியும் கோயில் பிரகாரத்திற்குள்ளே குதித்தார். குதித்த இடத்தில் பன்னீர் மரத்தடியில் குனிந்து தேடினார். அதிலும் பயனின்றி அவர் நிமிர்ந்த பொழுது அவருடைய மூச்சு நாகப்பாம்பின் சீரலைப் போல துணிப்பதை கேட்ட அஞ்சா நெஞ்சமுடைய குண்டோதரன் கூட நடுங்கினான். புத்த பிக்ஷு பன்னீர் மரத்தடியில் சற்று நேரம் நிற்பதும் பிரகாரத்தில் கொஞ்ச தூரம் நடந்து சென்று வெளிப்பக்கம் எட்டி பார்த்துவிட்டு திரும்புவதுமாக இருந்தார். இடையிடையே கோயிலுக்கு வெளியிலிருந்து போர் வீரர்களின் ஜெயகோஷமும் கிராமவாசிகளின் ஆரவார முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன. ஏறக்குறைய அர்த்தராத்திரியான பொழுது சந்தடி அடங்கியது. கோயிலின் கற்பகிரக கதவுகளை சாத்தி தாளிடும் சத்தம் கேட்டது. இதற்கு பிறகு நாகநந்தியடிகள் மரத்திலிருந்திருந்து எழுந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி நடக்கத் தொடங்கினார். மடைப்பள்ளியின் கதவு திறந்திருப்பதை பிக்ஷு பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்ததைக் கண்டான் குண்டோதரன். சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தான். 2:08 மடைப்பள்ளி வாசலுக்கு சென்று கதவை லேசாக சாத்தி வாசற்புறத்து தாழ்பாலை இழுத்து போட்டான். உடனே மதில் சுவர் ஏறி குதித்து வெளியில் வந்து வராக நதியின் தோணித்துறையை நோக்கி விரைந்து சென்றான். படகுகள் கிளம்பிய பிறகே குண்டோதரன் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தான் என்பதை முன் அத்தியாயத்தில் பார்த்தோம்.